ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மனு சி குமார் இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்து 2023 வெளிவந்த ஷெசாம் மைக்கேல் ஃபாத்திமா இந்த படத்தோட கதையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம். அவங்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணன் இப்படி ஒரு நல்ல ஃபேமிலி நல்லா ஜாலியாக லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லொடலொடரன் ஓட்டவாய் மாதிரி எதாக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவள் வாயை திறந்தால் மூடவே மாட்டாடான்ற அளவுக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவங்க அதான் சொல்லுவாங்க. நம்மலாம் கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த ரேடியோ செட்டு வாயை திறந்தானா மூடவே மாட்டான்டான்னு. அந்த மாதிரி தான் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க ஒரு கேரக்டர். எதாக இருந்தாலும் கமெண்ட்ரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு டிவியில் ஏதாவது ஷோ ஓடினாலும் அதை பற்றின கமெண்ட்ரி, டாம் அண்ட் ஜெர்ரி ஓடினா அதை பற்றின கமெண்ட்ரி, இப்படி ஒவ்வொரு இதையும் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் வீட்டில் உள்ளவங்களுக்கு இவன் எப்படா வாயை மூடுவான்ற அளவுக்கு அவ்வளோ பேசுவாங்க நம்ம கல்யாணி பிரியதர்ஷன். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணன் ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்சுக்கான கமெண்டேட்டர் ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாமல் போகுது. அப்போது அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தங்கச்சி வாயை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே, உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வா, இந்த இதில் அவளை கமெண்ட்ரி பண்ண வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அண்ணனும் என்னென்னமோ பண்ணி கையில் காலில் விழுந்து கல்யாணி பிரியதர்ஷனை கூட்டிகிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபஷனலாக கமெண்ட்ரி கொடுக்க வராங்க நம்ம கல்யாணி பிரியதர்ஷன். அவங்க கமெண்ட்ரியை பார்த்து கேம் பார்க்க வந்தாங்களோ இல்லையோ கமெண்ட்ரியை எல்லாரும் ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தெரிக்க விட்டாங்க ஒரு ஃபுட்பால் கமெண்ட்ரி. அப்போது அந்த கேமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த 4 பேரில் ஒருத்தரை வந்து பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்லா பேசுகிற, இப்படியே நீ உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபுட்பால் மேட்சஸ்க்கு நீ கமெண்டேட்டராக போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணியை உசுப்பேற்றி விட்டுறாரு. ஹீரோயினுக்கும் இது புரிஞ்சு இதுதான் தன்னோட கோல்னு செட் பண்ணி அந்த கோலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்டில் அவங்க அந்த கோலை அடைஞ்சாங்களா இல்லையா, அவங்க ஒரு கமெண்டேட்டராக ஆனாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தோட டைரக்டர் கதையை எப்படி அமைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி கதை மூவ் ஆகிற மாதிரி கதை எழுதியிருக்காரு. அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட எடிட்டர், சினிமோட்டோகிராஃபர், இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு போட்ட உழைப்பாகட்டும் எல்லாமே ரொம்ப அவ்வளோ அருமையாக இருந்தது. படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்துக்கு மேலும் பலம் சேர்க்குறாரு. அந்த மியூசிக் அவ்வளோ அழகாக இருந்தது. கல்யாணி இந்த மாதிரி நான் ஒரு ஃபுட்பால் கமெண்டேட்டர் ஆகணும்னு வீட்டில் சொன்னதுனால அவங்க வீட்டில் என்னென்ன பேசுகிறாங்க அதை எல்லாத்தையுமே ரொம்ப நேச்சுரலாக தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சொன்னால் ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சரிம்மா நீ போய் ஆகுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு குடும்பத்துக்கு தேவையா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு கமெண்ட்ரி பண்ணி என்ன ஆக போகுது, இந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த படத்துலையும் இதே தான் காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். அந்த விதத்தில் நம்ம டைரக்டரை ரொம்பவே பாராட்டலாம். அப்புறமா வீட்டில் உள்ள எதிர்ப்பையும் மீறி அவங்க எப்படி அவங்க கோலை அடைஞ்சாங்களா இல்லையான்னு அந்த போகிற பாதையை காட்டுற விதம் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஃபுட்பால் கமெண்டேட்டர் ஆகணும்னு இது வரைக்கும் எந்த பொண்ணும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க இந்த ஐடியாவை யோசித்த விதம் ரொம்பவே தனித்துவமாக இருந்தது. அதை நோக்கி ஓடுற அந்த பயணமும் ரொம்பவே தனித்துவமாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த மாதிரி இவங்க கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க, அதை காப்பாற்றுறது அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வராங்க, இதெல்லாம் டைரக்டர் ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தார் இந்த படத்தில். இந்த படத்தோட ஃபுல் கதையும் கல்யாணியை சுற்றியே வந்தாலும் நெகட்டிவ்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து தான் சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ நிச்சயமாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லன் கேரக்டர் வரணும். ஏன்னா அவங்க போகிற அந்த பாதையில் இந்த வில்லன் கேரக்டர் உள்ளே நீ என்னை தாண்டி எப்படி போவன்ற மாதிரி வரணும். அந்த ஹீரோயின் அந்த வில்லனையும் தாண்டி எப்படி அவங்க கோலை அடையிறாங்கன்னு காட்டியிருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அப்படி வில்லன்னு யாருமே வைக்கல. அது இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸாக இருந்துன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு ஜானர்னாலே இந்த படம் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம முன்னாடியே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இதுலேயும் இருந்தது. ஆனால் அதை அவங்க காட்டின விதம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அந்த இடத்துல டீமாக நம்ம பாராட்டணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த 7ம் கல்யாணியோட நடிப்பு அதில் ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக இந்த 7 கொடுக்கலாம். இந்த படம் நல்லா காமெடியாக யதார்த்தமாக அப்படியே மூவ் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். அண்ட் இதில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ குழந்தைங்களோட உட்காந்து நிச்சயமாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.
இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.